ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். திரும்பியும் ஜேகேக்கு தான் ஒன் ஷாட். சாரி, அடிக்கடி இவருக்கே போகிறேன்னு சில பேர் கோச்சிப்பீங்க. பட் இந்த மாதிரி ஸ்டோரி லைன்லாம் கேட்கும் போது எனக்கு ஜேகே தான் ஞாபகம் வருதா. அதனால தான் நான் சூன் மற்ற 2 குழந்தைங்களுக்கும் போடுறேன், டேக் ஜிமினுக்கும் அண்ட் சுகாக்கும் போடுவேன். ஒரு செம்ம தரமான ஒரு ஒன் ஷாட் இருக்குது சுகாக்கு. அண்ட் இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா, இந்த ஒன் ஷாட் கேட்கும் போது கொஞ்சம் ப்ளீஸ் ஃபீல் பண்ணி இந்த ஒன் ஷாட்குள்ளே அப்படியே வந்துருங்க. ஏன்னா இதுக்கு நிறைய எஃபர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒன் ஷாட் கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி கேளுங்க. அண்ட் இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சாங் போடுவேன், மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக்கோட பாட்டை நீங்கள் இந்த ஒன் ஷாட் முடிஞ்சக்கப்புறம் போய் கேளுங்க. அண்ட் தென் அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சாங் கண்டிப்பாக கேட்கணும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த சாங்கோட பேர் போடுறேன், நீங்கள் அது மட்டும் கேளுங்கடா. அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா இந்த ஒன் ஷாட்க்கு. ஏன்னா நான் ஃபீல் பண்ணதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே இஷ்டம். ஸோ அது மட்டும் எனக்காக பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு என்ஜாய் வைக்காதீங்கடா ப்ளீஸ். அண்ட் நம்ம அப்படியே எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே அப்படியே போயிடலாம். எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கீங்க, ஓகேடா? கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே ஜேகேவும் நீங்களும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரே வீட்டில் தான். நீங்கள் மார்னிங்கே ரொம்ப ரொம்ப பரபரப்பாக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. கிம்ச்சி இருக்குது, இவனுக்கு வேறு என்ன பிடிக்கும்? எனக்கு ரசம் தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாது. பட் ஜெக்கே மாமாவுக்கு இது எதுவுமே பிடிக்காது. நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் செல்லமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அது காலில் விழுந்து இது எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்ல வேண்டியது தான். எப்போ பார்த்தாலும் எழுதிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு தொல்லையாக இருக்குது. கதை தெரியலன்னா என்கிட்ட வேறு நைட்டெல்லாம் கதை சொல்லிவிட்டு தூங்க கூட விடலை இந்த பையன். இப்போ பாரு, லேட் ஆகிடுச்சு, நம்ம வேணால் மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணிடலாம், நல்லாயிருக்கும், பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் இப்போ டைம் ஆகிடுச்சு, இவர் வேற எழுப்பணும், எது ஸ்டோரி இவங்கக்கிட்ட கொடுக்கணும், அவங்கக்கிட்ட சொல்லணும்னு எதோ சொன்னார். ஐயோ, ஒயன் போய் எழுப்பிடுடி, திட்டு வாங்க போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ணி திரும்புறீங்க. பட் ஜேகே நிற்கிறாரு. இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரம்? பொறுமையாக கிளம்பு, ஏன் இப்படி பண்ணுற? இல்லைங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கூட்டின்னு போய் விட்றேன்டி, ஓகேவா? இப்படிலாம் பதட்டமாகாது. பேர் எவ்வளோ வேர்வை வந்திருக்கு, என் பொண்டாட்டிக்கு இப்படிலாம் வேர்வை வரலாமா? நான் தான் வர விட்டுருவேண்ணா, இரு தொச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட்டை கழட்டுறாரு. நீங்கள் பயந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. நைட்டு பண்ண மாதிரிலாம் பண்ண மாட்டேன், பயப்படாதடி. ஆனால் நீ பயந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னொரு வாட்டி பயந்துட்டே இரு என்னை பார்த்து. என்னங்க டைம் ஆகுது? ஆகுது தான், நீ கோஆப்ரேட் பண்ணால் சீக்கிரமாக முடியும். இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குக் பண்ணிட்டு இருந்தீங்களே அதை அப்படியே ஆஃப் பண்ணுறாரு அந்த ஸ்டவ்வெல்லாம். என்னங்க இங்கே பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, நான் வேறு செமினார்லாம் எடுக்கணும், மறந்து போயிடுவேன். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணது தாங்க ஞாபகம் வருது. நீங்கள் கேட்ட மாதிரி நைட்டு கொடுத்தல, இப்போ என்ன பத்தவே இல்லை, எது மேலே வரைக்கும் குத்துது, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? அவள் யார்ரி கீழே கொடுப்பா? அதுக்கப்புறம் எது கடவுள் கீழே படைச்சிருக்கான்? இல்லை, உங்களுக்கு எதுவும் வேலை இருக்குன்னா சொன்னீங்க. இருக்குது தான், இப்போ ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னா ஒன்று போட்டால் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக போக தெரியும். அதுவும் அந்த இடுப்பு எதுக்கடி வீட்டில் இருக்கும்போது சுடிதாரே போட்டுன்னு சுற்றுற? இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை, எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? இல்லை நீ பண்ண விட மாட்டியா? நான் ரொம்ப பாவண்டி, சும்மா அந்த சுடிதார் போட்டுன்னு சைடில் கட்டு விட்டு ஒரே ஒரு அந்த ட்ரையாங்கிள் சைஸில் ஒரு இடுப்பு தெரியுது, இந்த பக்கமோ அந்த பக்கமோ. அந்த இடுப்பை பார்த்து சாகுறேன். ஏதோ மேலே மட்டும் லைட்டாக போட்டு பிசைஞ்சதுக்கு, அதுவும் கழட்டிட்டு கூட பிசையலை, வாயை வச்சிருவேன். இது வரைக்கும் காமிச்சிருக்கியா? ஒரே ஒரு வாட்டி மேலே காமிச்சிருக்கியா? நான் காட்டந்தே இல்லையா? அன்றைக்கி 2 போட்டு இப்படி இருக்குது, பெருசாக இருக்க சொன்னீங்க. மூட்டுன்னா அடங்கு, ஒரே ஒரு கோடை காமிச்சிட்டு நான் இப்போ தான் ரூட்டியாக பார்த்துக்கிறேன். எப்போ மேலே ஏறி இறங்குறதுடி? சீ, ஐயோ, புருஷன் சொன்னால் சீன்லாம் சொல்லக்கூடாது எல்லாம். என்னங்க அப்படி தாண்டி சொல்லலாம்? நீ என்னடானா சீ நீன்னு வேலையாக மாட்டேடி. அப்போ என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? மேபி. என்னங்க
எப்படியோ பண்ணி இந்த விட்டு தான் போவாங்க. இப்படியே ஈத்து எதனா பண்ணு பார்க்கலாம். இழுத்து பண்ணணுமா? சரி பண்ணுறேன் பாருங்க. கண்ணு மூடுங்க. ஏய் என்னடி பண்ண போகிற? நீங்கள் மூடுங்க. இப்போ ஜேக்கவும் கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு அந்த பன்னி பல் எல்லாம் வெளியே தெரியுது. இப்படி இழிக்குவீங்களா? அமைதியாக இருங்க. நான் இப்போ கொடுக்க போகிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாயிடுவீங்க. பொண்டாட்டி இப்போ தாண்டி ஃபார்முக்கு வந்துருக்க. இத்தனை நாளாக இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தனியாக தங்குந்து இனி தான் வரலாறையும் மாற்ற போகிறடி. வெயிட் பண்ணுறேன் மாமா, ரொம்ப வெயிட் பண்ணுறேன்டி. சீக்கிரம் சீக்கிரம் எதனா பண்ணுறி. இதோ மாமா இப்போ பண்ண போகிறது பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்க பாக்ஸ்லேருந்து மிளகாத்தூள் தான் எடுக்கிறீங்க. எதனா வேணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே வாள் நீ பாட்டுட்டு வேலைக்கு போடானா நின்று இதெல்லாம் கேட்டுட்ருக்க. இன்னைக்கு நீ சாக போகிற பாரு. என்னங்க? ஆண்டி இப்போது நான் ஒன்று வாயில் வைப்பேன். அது என்னதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஆ டேலண்ட்டு, எல்லாமே டேலண்ட்டு அதெல்லாம் இருக்குது. நீ வாயில் மட்டும் வை, பார்த்துக்கிறேன்னா பாலா இல்லை உதடா நான் பார்க்குறேன்டி. சி என்னடி அதெல்லாம் இல்லையா? இல்லை இது அதை விட பெருசுங்க. ஓ பெருசுன்னா அப்போ பேக்கு. ஓயடி நான் ரெடி. நீங்கள் தான் உங்கள் ஃபிங்கரில் மிளகாத்தூள் லைட்டாக எடுத்துகிட்டு இந்தாங்க இதை சக் பண்ணுங்க. ஓ அது சப்ப சொல்கிறியா? என்னங்க? அந்த வார்த்தையை சொன்னாலே நீ ஏன்டி ஒரு மாதிரி சிலுங்குற? அதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு எங்காட்டு அப்படின்னு அந்த நாக்கில் அதை டேஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு நல்லா தெரியுது அது மிளகாத்தூள் தான்னு. டேஸ்ட்டே தெரிலடி. இன்னும் ஒரே ஒரு வாட்டி. என்ன இவர் இந்த 2 விரலில் இவ்வளோ கொடுக்குறா? டேஸ்ட்டு தெரியலையா? இரு நான் டேஸ்ட் பண்ணுறேன். அப்பா ஐயோ காரம், என்ன மனுஷன் இவன். இரு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி எடுத்து கொடுக்குறீங்க. அப்பயும் ஜெக்கி அதே தான் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் என்னங்க கண்ணை தரங்க. நான் இத்தனை வாட்டி மிளகாத்தூள் கொடுக்குறேன், உங்களுக்கு டேஸ்ட் தெரியல சொல்லிடுறீங்க. விளையாடுறீங்களா? ஏய் கிட்ட வா, உனக்கே தெரில இன்னும் மிளகாத்தூள் தான் கொடுக்குறேன்னு. அப்புறம் நாட்டி உனக்கு திமிரு. ஏன் இது உதத்தில் வச்சா நாவா? என்னங்க? ஏய் வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் பேக் நெக்கை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அவரோட காரம் உங்கள் உதட்டுலேயும் பட்டுது. பட் ஜேகேக்கு காரமே தெரியல. உங்கள் லிப்ஸோட இனிப்பு மட்டும்தான் அவருக்கு ஃபுல்லாக போகுது. எனக்கு இங்கே பாருங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஆகட்டும். ஏய் உனக்கு காரமாக இருக்கான்னா? ஆமாம். எனக்கு இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி சிவ்வுன்னு தேனை ஊற்றுற மாதிரி இருக்குடி வாயில். அதுவும் என் சலைவா தாண்டி. ஐயோ வாடி ஒரே ஒரு வாட்டி பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஜேகேவை நல்லா புஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட விளையாட மாட்டேன் பாரு எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு. ஏய் நாடி, நானும் ஆம்பளை தானே. எத்தனை வாட்டி இதே மாதிரி வேணா நின்று போட. எனக்கு வயசு 28 ஆயிடுச்சுடி. உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். எங்கள் அம்மா கேட் நேரு ஆடி. சீக்கிரம்டி என்ன தாண்டி. பார்க்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் காலேஜ் கிளம்பி போயிட்றீங்க. இப்போ ஜேகே தான் இவளை எப்படி நான் சமாளித்து எப்படி நான் வாழ்ந்து நான் பண்ணி இவங்க அப்பாங்கிட்ட வேற நான் பேசணுமா? இவளே ஹாஸ்டலில் தங்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தங்கின்னு இருக்கா. குழந்தை குத்துற போகிற ஜேகே, இவடும் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு ஜேகேவும் இப்போ கிளம்பிட்டாரு. ஜேகே ஒரு ஸ்டோரி ரைட்டர். அவர் நல்லா ஸ்டோரி எழுதுவார். ஸோ அவருக்கு அவங்க கம்பெனிலேயே நல்ல மரியாதை. இப்போ அவர் எழுதின ஸ்டோரியை அவரோட மேனேஜர்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க எல்லாரும் படித்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக ஆகுறாங்க. குட் ஜாப் ஜேகே, இதேமாரி நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவார்ட் கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. சார் எனக்கு அவார்ட்லாம் வேணாம், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ யா ஜேகே ஐ கேரி ஆன், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடமும் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கொஞ்சம் டேஸ் கழித்து நீங்கள் லேட் ஆகிடுச்சுன்னு சீக்கிரமாக ஜேகே கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பி போயிட்டீங்க. பட் ஜேகேக்கு லீவு. ஸோ அவரும் ஸ்டோரி எழுதிட்டு கேஷுவலாக தான் இருக்கார். அடடா என்னடா இது, நம்ம பொண்டாடி வேற கிளம்பி போயிட்டா. பேசாமல் அவள் கூட நானும் போயிருக்கலாமா? போர் அடியுது, வீட்டில் போர் அடியுது. கதை எழுதி அவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் கண்ணு முன்னாடி படுகு போட்டு கதை எழுதுனா சும்மா அது கதை தானாக வருது. இது அவகிட்ட சொன்னால் சி என்னங்க இன்னாங்க அப்படி இப்படின்னு எதனா பண்ணுவா. பொண்டாட்டியை ஒத்தி வேணும். வேறு காலேஜ் போய்ட்டு வேறு லேட்டாக ஆகும். இருட்டின்னு வேறு இருக்குது. எப்படின்னு தெரில. பேசாமல் நம்மளே போகலாமா? இல்லை
மயிறு கால் பண்ணிட்டான். எது அவள் கால் பண்ணாதான் நீ போவியாடா ஜெய? அவ்வளோன்னா என்ன திமிரு உனக்கா? நம்ம பொண்டாட்டி தான், நம்ம தான் போனோம். அவன் தானே பொண்டாட்டி. சரி நம்மளே போய் கூட்டின்னு வரலாம். இப்போ ஜேகே தான் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு அழகான ஜீன் பேண்ட்டும் போட்டுட்டு கையில் வாட்ச், ஒரு குட்டி செயின், நல்லா செஸ் வரைக்கும் இருக்குது அவருக்கு. இப்போ அவரோட பைக் எடுத்துகிட்டு ஓகே பொண்டாட்டியை கூட்டின்னு அப்படியே நான் சாப்பிட வச்சு அவளை இட்டுன்னு வரணும். இதுதான் பிளான்னு. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்போ இந்த பக்கம் நீங்கள் காலேஜில் தான். ஐயோ இருட்டிட்டு வேற வருது. கொடை கூட எடுத்துகிட்டு வரலையே. புருஷங்காரன் திட்டுவான் என்னடி அறிவு இல்லையான்னு. இவர் கால் பண்ணால் காலும் போல். என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் காலேஜ் விட்டு நடந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்காரு ஹெல்மெட் மாட்டிட்டு. நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் அனார்கலி வியர் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். காதில் பெரிய ஜும்கா, ஒரு குட்டி பொட்டு, ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. அந்த இடமே இருட்டிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் குட்டியாக ஒரு ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு பேக் மாட்டிட்டு க்ராஸ் பண்ணுறீங்க. ஜேகே ஸ்டன் ஆகி உங்களையே பார்க்குறாரு. ஓ அத்தா, ஏன் வாலா இது? பொண்டாட்டின்னு வருது வாய் நிறைய. சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆகிறேன்டி. இப்படி இருக்க. ஐயோ காற்றுல அந்த முடி பறகுது. ஆனால் சிக்கியா அவளை அவ்வளோ அழகாக இருக்கு. கண்ணை மை. ஐயோ அந்த காற்று கொடுத்து வச்சிருக்கே தொடுறதுக்கு. என் மயிறு கொடுத்து வச்சிடலையே அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டே அவர் ஹெல்மெட்டை கழட்டிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டீங்க. ஜெக்கி வந்துட்டியா? இரு நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து வரீங்க. பார்க்க தேவதை மாதிரி இருக்கீங்க அந்த இருட்டிட்டு இருக்கிறதுக்கும். இப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் தூர ஆரம்பிக்குது. ஜேகேயோட ஷர்ட்டில் ஒரு துளியாக விழுது. அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஜேகே வா போகலாம், இங்கே பாரு மழை பெய்யுது. நீ என்ன இப்படியோ பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை, ஏறு வண்டியில் ஏறு. நீங்கள் ஜேகேயோட ஷோல்டரில் கை வைக்கும் போது அவருக்கு ஏதோ புதுசாக இருக்குது. என்னடா ஜேகே இப்படி துடியுது? எத்தனை வாட்டி இவ்வளோ பார்த்துருக்க, ஆனால் இது மாதிரி பார்த்தது இல்லையே. நம்பாளா? உண்மையாலே நம்மளை தான் லவ் பண்ணுறாளா? அண்ணா ரொம்ப லவ் பண்ணுற ஜெகே நீ அவளை. அவ்வளோ ஒன்றும் ரொம்ப லவ் பண்ணுறாள. பிரியவே மாட்டோம் நானும் இவ்வளோ. எப்போவுமே எவன் வந்தாலும் ஒத்தா கீச்சிருவேன். அவள் தான் எனக்கு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? வண்டி எடுங்க. தோ எடுக்கிறேன்டி. அப்படின்னு நீங்களும் ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஜேகே முன்னாடி இருக்க கண்ணாடியால் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு இப்போ தூர ஆரம்பிக்குது. நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் 2 பேருமே. அண்ட் மழை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகுது. 2 பேரும் நல்லா நனைகிறீங்க. நீங்கள் அந்த ஹைவேல ஜேகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேம்மா சொல்கிறீ நான் எனக்கு உன் கூட இப்படி இருந்துடணும் போல இருக்குது. எனக்குமே ரொம்ப நல்லா இருக்குடி. அதுவும் நீ என்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ. லவ் யூ டூடி. லவ் யூ டூடி பொண்டாட்டி. லவ் யூ டூ. என்னங்க எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. அது எனக்கு தெரியல. நான் இது மாதிரி பேசுகிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம லவ் பண்ணி எத்தனை நாள் எத்தனை மாதம் இருக்கும் ஏதோ தெரியலங்க. ஆனால் இது புதுசாக இருக்குது. இப்படி நம்ம இருந்ததே இல்லைல்ல. ஆமாண்டி, இல்லை இப்படி ஒன்று நடந்ததே இல்லை. சரி ஏதாச்சும் சாப்பிட்றியாண்ணா? இல்லைங்க வேண்டாம். இல்லை 2 பேரும் ரொம்ப நனைஞ்சிருக்கோம். எதனா டீ காஃபி எதனா குடிக்கலாம். சரிடி தும்பி. என்னது தும்பின்னு சொன்னேன்? உன்னை ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது கூட இதே மாதிரி மழை இதே மாதிரி தான். ஆனால் நீ அனார்கலி போடல, அப்போ சுடி போட்டு இருந்த. பாத்தியா உனக்கும் எனக்கும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ரொம்ப நிறையவே. சரி போதும், எங்கேயாச்சும் நிறுத்துங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு ஓரமாக தான் நிற்கிறீங்க. ஒரு மரத்துக்கு கீழே. அது ஹைவேன்றதுனால அங்கே அதிகமான பேரும் இல்லை. ஜேகே தான் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. குடி, சூடாக இருக்கும்.
ரொம்ப சூடாக இருக்குது. ஆ எனக்குமே தான். என்னங்க? என்ன? ஆஹா டீ டீ சூடு. குடி. சரி. ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்கே. சரிங்க குடி, நான் ஊற்றி தரேன். ஜெக்கியும் அதை அப்படியே ஊதி ஆற்றி அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. குடி, இப்போ நல்லாயிருக்கும். இங்கே உட்கார கூட வேணாண்டி, நெல்லு, அப்புறம் ட்ரெஸ் அழுகாயிட போகுது. ஆமாம் கரெக்டு தான், ரொம்ப நினச்சிட்டேன்ல. இப்போ ஜேகே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, எல்லாமே தெரியுது. ஆமாண்டி, ஆமாம் நீங்களும் நினச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்தா ஜேகேக்கும் எல்லாமே தெரியுது. நான் வேணால் என்னோடய துப்பட்டா தரவா, மறைச்சிக்கிறீங்களா? அதை நான் சொல்லணும், நீ மறைச்சிக்கோ என்கிட்டேருந்து. என்ன? இல்லை இல்லை குடி. இப்போ நீங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு ஐ கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கீங்க. 2 பேருக்கும் அவ்வளோ சில்லுன்னு இருந்தாலும் பக்கத்தில் சூடாக இருக்குது. இப்போ ஜேகே தான், டேய் அவளை நீ லவ் பண்ணுற, அவள் உன்னை லவ் பண்ணுறா, நச்சுன்னு ஈத்து கிசிச்சிட்றா. ஆல்ரெடி வச்சிருக்கல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இது புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி லவ் பண்ணுறேன் வேறு மாதிரி இருக்குது. ஜெகே நல்லா இருக்குல்ல? இப்போ நீங்கள் தான் சைலண்ட்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே குச்சிடியாடி. நல்லா இருந்துச்சு எனக்குமே. கடு, எதுக்கு லாஸ்ட்டில் வைக்கிற? லாஸ்ட்டில் குடிக்கவே மாட்டியா? என்னங்க, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு லாஸ்ட்டில் எதுவுமே நான் குடிக்க மாட்டேன்னு. பாரி எவ்வளோ டீ வச்ச இரு அப்படின்னு ஜேகே குடிக்கிறாரு. அது நான் ஏய் வாய மூடு. யார் நான்? புருஷன் தானே? ரொம்ப பண்ணுற. இல்லை ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. நீங்கள் ஜேகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வீடும் வந்துடுச்சு. ஒரு டைம் 5 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்பயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. என்னங்க, நான் டவல் தரேன், தொடச்சிக்கோங்க சரியா? நான் சொல்லணும், நீ எனக்கு சொல்கிறியா? சரி வாங்க, 2 பேரும் நனைஞ்சு தானே இருக்கோம். நீங்கள் உள்ளே போய் லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. தொடச்சிக்கோட்ரி, தொடச்சி விடு. நானும் ஈரமாக தானே இருக்கேன், என்னங்க நீங்கள்? ஏய் தொடச்சி விடுறி. இப்போ நீங்கள் தான் ஜேகேவை சோஃபாவில் உட்கார வச்சு தொடச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை இப்போ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்ன ஆச்சு தெரிலடி, ஏதோ ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏதோ ஆயிடுமோன்னா உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? இங்கே வா, இங்கே பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சு ஷோல்டரில் தான் கை போடுறாரு. என்னங்க என்ன? நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம்ல? லவ் பண்ணுறோம்ல? ஆமாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் ஆகிடும் அப்படி தானே? ஆமாம். எனக்கு கனவு மாதிரி இருடி, இது எல்லாமே கனவு மாதிரி இரு. நீ என் பக்கத்தில் இப்படி உகாஞ்சிட்ருக்க, அதே மாதிரி என்னால் எப்படி நல்லவனா பிஹேவ் பண்ண முடியும்? எனக்கும் வயசு ஏறுது, நீ வேறு வயசை கட்ட. சொல்லு என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? அதாவது அப்படின்னு ஜேகே அவருக்கு கீழே தான் பார்க்குறாரு. அவரோட பேண்ட்லேருந்து அது அப்படியே ஒரு மாதிரி தெரியுது. ஐயோ இவன் வேறு இப்படி தர்றான், இவன் மட்டும் பார்த்தா வச்சியோ கீஞ்சிரும். டேய் அவன் இனுகாரா டேய். இப்போ அவருக்கு முடியல, உங்களை தூக்கி அப்படியே அவத்துக்கு மேலே உட்கார வச்சு உங்களை பிசையணும் போல் அவருக்கு தோணிகிட்டே இருக்குது. டேய் ஜெகே, உனக்கு வயசு ஏறுதுதான், ஊட்டி பொண்ணு இது போட்டு குத்துனா கீஞ்சிரோண்டா. அமைதார் ஜே. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லடி, இப்படின்னா நான் தொடச்சி வரேன் கொடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த துணி வாங்கி அவர் உங்களுக்கு துவட்டிகிட்ருக்காரு. இப்போ அவர் உங்கள் நெக்கை தான் பார்க்குறாரு. அதுலேருந்து ஒரு தனியாக வழிஞ்சு உள்ளே போகுது. ஐயோ எல்லாம் எனக்கு சதி செய்யணும்ல, இப்படி தான் ஆகணுமா? அவங்க பாரு என்னம்மா உள்ளே போகுது, எல்லாமே கொடுத்து வச்சது உள்ளே போகிறது எல்லாம் லைட்டாக தான் பார்த்துருக்கேன். அந்த செயினு வேறு இவன் உடம்புக்கும் அதுக்கும் மின்னுக்குதே பல்லன்னு. இப்போ ஜேகே அப்படியே உங்கள் காலை பார்க்குறாரு. அவ்வளோ க்ளீனாக இருக்குது உங்கள் நகம் எல்லாமே, வெள்ளை வெள்ளையில் இருக்குது அந்த கால்.
இதை மட்டும் போட்டு சப்பிட்டே இருக்கலாம் போல். இப்படி உன்னை ரசிக்க வச்சிட்டேடி என்ன இப்படி. இவங்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? இப்போ அங்கே இடி தான் இடிக்குது, நீங்கள் ரொம்ப குளிர்தில்ல? ரொம்பவே. நம்ம இப்படி ஈரமாகவே இருந்தால் குளிர்ந்துட்டே தானே இருக்கோம். ஆமாண்டி. அப்போ கழட்டி போடணுண்டி. சரி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஜேகே உங்கள் கையை தான் பிடிக்கிறாரு. என்ன ட்ரெஸ்ஸு எங்கேயே மாற்று, இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வைக்கிறாரு. உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே முட்டுக்கண்ணை முழிச்சு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயே மாத்திரியா? உனக்கு என்ன கழட்டுறோம்? கழட்டணும், நான் கழட்டுறேன். இப்போ ஜேகேவோட கை உங்கள் பின்னாடி இருக்க நாட்டை கழட்டுது. உங்களுக்கு புரியுது அவருக்கு என்ன வேணும்னு. உங்களால் வேணான்னு சொல்ல முடியல. நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க. இப்போ ஜேகே உங்கள் கன்னத்தில் அழகாக இருக்குடி என்னங்க. இதே மாதிரி கூப்பிட்டுட்டேரு. இப்போ ஜேகேக்கு ஏதோ ஆகுது. அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டுறாரு. உங்களோட அனார்கலியோட ஜிப்பை கழட்டி விடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜேகேவை பார்த்த மாதிரி இல்லை, திரும்பிட்டு தான் இருக்கீங்க அவர் ரிமூவ் பண்ணுறாருன்னு. அவர் கழட்டிட்டு உங்கள் முதுகு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் துடிக்கிறீங்க. உங்களால் எதுவுமே பண்ணவும் முடியல. உங்கள் ஷோல்டர் அது இதுன்னு ஜேகே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் மேலே டாப் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்களை நிற்க வச்சு உங்கள் ஹிப்பில் அவர் ஃபேஸை வச்சு தடவுறாரு. ஜேகேம்மா என்ன பண்ணுற? எதுவுமே பேசக்கூடாது. இங்கே நான் மட்டும்தான் பேசணும். அதுவும் நீ கத்துற சவுண்டு, நான் கத்துற சவுண்டு, அது மட்டும்தான் கேட்கணும், வேறு எதுவும் இல்லை. சரி. இப்போ கரெக்டாக அங்கே இடி இடிக்குது. நீங்களும் பயந்துடுறீங்க. நீங்கள் பயந்ததை பார்த்தனும் ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பயந்தா அதுக்கெலாம் நீ பயப்படக்கூடாதுரி. எனக்கு மட்டும்தான் நீ பயப்படணும், புரியுதுல்ல? எனக்கு மட்டும்தான். இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப ரொம்ப லவ்வோட டீப்பாக போகுது. இப்போ கொஞ்ச நேரத்துலையே மழை நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. அதே வேகத்தில் ஜேகே இங்கேயும் உங்கள் மேலே மேய்ஞ்சிட்ருக்காரு. போதும் போதும் ப்ளீஸ், இங்கே பாரு, நீ பண்ணதில் பாரு, நீ எழுதின ஸ்டோரிஸ் எல்லாமே கீழே விழுந்துடுச்சு பேப்பராக. அதை விட்றி. இங்கே பாரு, அந்த விண்டோ காற்றுல தான் விழுந்துருக்கு. இல்லை, லைட்டாக விண்டோ ஓப்பன் பண்ணாலும் நீ பண்ணுற வேகத்துக்கு அது விழுதுடா. பொறுமையாக போ. ஏய் வாடா ஓடாவா, கூப்பிடலாமா கூப்பிடலாமா அப்படின்னு இன்னும் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலையே டயர்டாகி படுத்துடுறீங்க. ரொம்ப நேரமாக தூங்குறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் காற்று மட்டும் அடிக்குது, மழைலாம் நின்று. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. அந்த ரூமே பேப்பராக இருக்குது. அவர் எழுதின ஸ்டோரிஸ், அது பென்னு அப்படி இப்படின்னு. ப்ளஸ் உங்களோட துணிசும் பெட்ஷீட்டுமே தான். நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி உங்கள் பெட்ஷீட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப போயிட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி போக மாட்டேன்னு அவர் கேட்கும்போது வேணும்னு சொல்ல தோணலை. இந்த மழையில் அந்த ஈரத்தில் நானும் இவரை மட்டும் சூடாக இருந்தோம். யாராக இருந்தாலும் இந்த இடத்துல இதை தானே பண்ணியிருப்பாங்க. ஆமாண்டி. என்னங்க ரொம்ப யோசிக்காத. உன் புருஷன் ஆறுகள்ல உன்னை கல்யாணம் பண்ண சொல்கிறல்ல, அப்புறம் ஏன்டி இப்படி யோசிக்கிற? என்னங்க இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. புரியுதா? அதான் பயமாக இருக்குது. திடீர்னு அப்பா ஒத்துக்காமல் என்னை விட்டுட்டு. ஏய் ஒத்த, நீ என் பொண்டாட்டிடி தும்பி. எந்திரி. நீ எந்த மயிறு தூக்கின்னு போய் விட்ருவான்? இங்கே இருக்கிற நெஞ்சு மேலே அவள் தான் ஃப்ளாட்டு. நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? அதுவும் நான் ஒத்தா தேடி வருவேன். அதுவும் உன்னை எவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் வச்சுக்கோ, ஏன் உன்னை அங்கேயே கொன்றுவேன்டி. உன்னை அங்கேயே கொண்டுட்டு உன் பொண்ணு கூட வாழ்வேன். ஏன்னா என்ன விட்டு நீ போகக்கூடாது. போக விட மாட்டேன். ஆள் தான் அவன் இட்டுனுவான், அவன் தூக்கிடுவான்றேன். ஏன் இப்போ பயப்படுற? நான் உனக்கு ஏமாத்திடுவேண்ணா? சான்ஸே இல்லைடி. உன்னால் ஏமாற்ற தோணுமா? நீ எப்படி இருக்க பாரு. இதை பாரு, இப்போ கூட அந்த வெள்ளை பெட்ஷீட்டில் மாறி சிவனே ஏற்றுற. இப்போ கூட போகணுன்னு தான் தோணுதே.
ஆனால் ஒத்துக்க மாட்டேன் தெரியும். ஆனால் ரொம்ப போயிட்டேன் நைட்டே அப்படி பார்க்காதேண்ணா. ஆனால் செம்ம கட்டடி நீ. பார்த்தா உன் இடுப்பில் என் ஃபேஸை வச்சு தேக்கும் போது நீ ஒரு மாதிரி உன் உடம்பு தூண பாரு. செத்துட்டேன்டி. நொந்துட்டேன் ரொம்ப. இங்கே பாரு ஒயன் தும்பிமா, உன்னை எங்கேயும் விட்டு போக மாட்டேன். இந்த ஜேகே உன்னை எங்கேயும் விட மாட்டான். நீ நான் குழந்தைன்னு வாழ்வோம். லவ் யூடி. லவ் யூ. என்ன என்னங்க சொல்லு. லவ் யூ. நம்பிக்கை இருக்குல்ல? லவ் யூ டூ. வா வேலை பார்த்துக்கோ. வா பார்த்துக்கோ. இல்லை நீங்கள் ஷர்ட். ஏய் பட்ரி, அதான் பார்த்துட்டியா எல்லாத்தையும்? கேடி. என்னங்க வாடி படு அப்படின்னு சொல்லி நீங்களும் அவரை தூங்கிட்டுருக்கீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே எழுந்துக்கிறாரு. அப்பா என்ன மாதிரியான வாழ்க சரியா இருக்கு. இவன் வேறு எங்கே போனான் தெரியலையே. எங்கே போயிருக்கா காணும். என்னடா இது பேப்பருங்களா? இப்போ ஜேகே தான் அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக டேபிளில் வச்சு அது மேலே ஒரு புக் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு வெளியே. ஒயனே எங்கடி இருக்க பொண்டாட்டி? எங்கடி போனேன்? மாமாவுக்கு டயர்டாக இருக்குடி, கொஞ்சம் உடம்பு மட்டும் பிடிச்சி விட்றி. அடிருவ கதை எழுதி வலியுதுமா பொண்டாட்டி. இவ எங்கே தானே இருந்தா? துணி கூட காணும். பொண்டாட்டி ஒயனே எங்கே இருக்க? இப்போ ஜேகே தேடாத இடமே இல்லை. அங்கே எங்கேன்னு தேடுறாரு. பார்த்தா எங்கேயுமே நீங்கள் இல்லை. என்ன காணும்? எங்கே போயிட்டா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செலாம் வலியுது. எங்கே போயிட்டா? ஐயோ இந்த டாக்டர் வேலை டேப்லெட் போட சொல்லிக்கிறா, நான் வர போடலையா? இப்போ ஜேகே கடைன்னு ரூமுக்கு வந்து டேப்லெட் தான் எடுத்து போடுறாரு. போட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே படுக்கிறாரு. பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏய் எங்கடி தேடுறது உன்னை? எங்கடி போயிட்ட? உன் கூடயே தான் இருந்தேன். நான் எங்கே போனேன்? நீ தான் என்னை விட்டுட்டு ஹாலுக்கு போயிட்டேன். ஏய் இப்போ தாண்டி ரூம் விட்டு வெளியே போனேன். எல்லாத்துலேயும் தேடினேன். நீ எங்கே போனேன்? பேப்பர்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டா அங்கே தானே நானும் இருப்பேன். லூஸ் மாதிரி கேட்குறான் கேள்வி. அதுக்குள்ளே துணியில் மாற்றிட்டியா? உன் நினப்பு தான். என்ன ஜேகே சாப்பிட மாட்டியா? சாப்பிட்ணும், கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போயிடுவேன். சரி கொஞ்ச நேரம் நிம்மதியாக படுத்து தூங்கு. இவ்வளோ நேரம் தூங்கியிருந்தாண்டி இருந்தேன். நீ தூங்கலை, டயர்டாக இருந்த. நீ கண்ணை மூடு. சரி. ஜேகே கண்ணை மூடி திறக்கிறாரு. அங்கே நீங்கள் இல்லை. இப்போ ஜேகே தான் என்னை எதுக்கடி கண்ணை மூட சொல்கிற? வானாண்டி நீயா வர, நீயா கண்ணை மூடுன்ற, நீயா காணா போயிடுற. எதுக்கடி அப்போ என்கிட்ட வந்த? நானா கூப்பிட்டேன்? திரும்பி வாடி, போதுண்டி விளாட்னது, வந்துடுறி. நான் கண்ணை மூட மாட்டி. இது தாண்டி நான் கண்ணையும் மூட மாட்டேன் டேப்லெட் போட்டதுக்கப்புறம். ஏன்டி இப்படி பண்ணுற? ஓயனே இங்கே தான் இருக்குன்னு தெரிது, அந்த பேப்பரில் தான் இருக்குன்னு தெரிது, வெளியே வா. கொஞ்ச நேரம்டி. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக என்னை வச்சுக்கிட்டல. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் எங்கடி வலிய போகுது உனக்கு? கொஞ்ச நேரம்டி, இன்னும் கொஞ்ச நேரம். ஜெயமான்னு வந்து நேர்ந்தலேருந்து அந்த ஒரு நிமிஷம் மட்டும்டி. பைத்தியம் பிடிக்க வைக்கிறா. அடிக்கடி இப்படி தான் வரா, அடிக்கடி போயிடுறா. ஒரு வாட்டியம் மழையில் நனைஞ்சுன்னு வந்து எழுதும் போது தான் வந்துடுது. அப்புறம் மொத்த நேரத்தில் ஏன் வரமாட்டுற? ஏன்டி வரமாட்டுற? இரு இப்போ நீ வரணும் எனக்கு தெரியாது. இப்போ ஜேகே தான் அந்த பெஞ்சில் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வரவே இல்லை. ஏன் வரல? இந்த கதையில் நீ தானே இருக்க, நான் தானே அது. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, ஆனால் போயிட்ட. இப்போ போயிட்டல. இப்போ நீ வரணும், எனக்கு தெரியாது. இப்போ ஜேகே வெளியே பார்க்குறாரு. பட் அங்கே மழையே பெய்யல. இப்போ வரமாட்டா போலியே. இப்போ என்ன பண்ணுறது? ச்சே, பட் மழை வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கணுமா? இதுதான் ஜேகேயோட லைஃப். நீங்கள் நனைஞ்சால் மட்டும்தான் அவர் நனைஞ்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டோரி எழுதுனா மட்டும்தான் நீங்கள் வருவீங்களே. இப்படி தான் ஜேகேயோட லைஃப் போயிட்டுருக்கு. பிகாஸ் ஜேகேக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. அவருக்கு ஸ்டோரி தான் எல்லாமே. அவர் அதை மட்டும்தான் எழுதிட்டுருப்பார். அந்த டைமில் தான் அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் அவருக்கு தெரிஞ்சிங்க. இது மாதிரி ரொம்ப டீப்பாக போக போக ஜேகேவோட மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஜேகே ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துட்ருக்காரு.
இங்கே பாருங்கள், அவர் அதிகமாக திங்க் பண்ண வைக்காதீங்க. அவரோட ஃப்ரெண்ட் தானே நீங்கள். அவர் ரொம்ப அதிகமாக யோசிச்சா பிரைன் ரொம்ப ஸ்டாப் ஆகி கொமாக்கு போயிடுவார். அவர் ரொம்ப டீப்பாக ஒரே ஒரு விஷயத்த தான் யோசிக்கிறாரு. அவருக்கு ஒயிட் கலர்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி, அந்த ஒயிட்டை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க. இதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் வர வர அந்த பொண்ணு எங்கேன்னு கேட்டுகிட்டே இருக்கார். கொஞ்ச நாளைக்கு ஸ்டோரியும் எழுத வேண்டாம். புரியுதா? புரியுது டாக்டர். அது எப்போ சரியாகும்? அவர் தெரியல. அவர் கூடயே நிறைய பேர் இருந்தால் அவர் மறப்பார். அவர் தனியாக இருக்கிறதுனால அவருக்கு அப்படி தோணும். சரி, ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ. இப்போ லூஃபி தான் பக்கத்தில் வந்து உட்காராரு. ஜேகே படுத்துட்ருக்காரு. ஏன்டா மச்சான் உன்னை இப்படி வர்த்திக்கிற? இல்லாத ஒன்று இருக்குன்னு நம்பி வருத்தமாக இருக்குடா. அன்றைக்கி நீ பிஹேவ் பண்ணது பயந்துட்டேன் மச்சான். நான் இப்போ வரைக்கும் என் கண்ணிலேயே நிற்கிது. நீயாடா மச்சான் அது? என் ஜெய மச்சாவா அது? இல்லை, வாய்ப்பே இல்லை அத்தா. அது நீயா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ லூஃபி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனால், ஜேகே நீங்கள் வரவே இல்லை, மழையும் பெய்யலைன்னு ரொம்பவே இரிட்டேட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ லூஃபி தான் கால் பண்ணுறாரு. பட் கால் போவே இல்லை. 2 டேஸாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஜேகே இந்த மாதிரி இருக்கிறது லூஃபிக்கு தெரியாது. இப்போ லூஃபி தான் வீட்டுக்கு வந்துட்டார். இவன்னா கதவு லாக் போட்டு வச்சுன்னு இருக்கான். 2 நாளாக வேலைக்கும் வர வேணும். என்ன ஆச்சு இவனுக்கு? மழை காலம் எப்பா போயிடுச்சுடா. தொலை பிடிச்சது. சதா நீ எங்கே பார்த்தாலும் ஜில்லுன்னு இந்த குளிர், இல்லை வேறு கோல்டு வேறு எனக்கு. என்ன பண்ணுறான் அப்படின்னு இப்போ லூஃபி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா, ஜேகே சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக கத்திலாம் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இதை பார்த்த உடனே லூஃபிக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. கடன்னு டேய் மச்சான், டேய் இங்கே பாடுறான், என்னடா பண்ணுற டேய்? லூஃபி வண்டியாடா? என் கடைசி ஆசைடா உன்னை பார்க்கணுன்னு. வந்துடுறிய கடவுளுக்கு அதெல்லாம் கேட்கும். ஆனால் என் வாங்கி திருப்பி கொடுனா உனக்கு கேட்காது. நான் போகிறேன்டா இங்கேருந்து. டே பொறம்போக்கே, இது மாதிரிலாம் பண்ணாத லுசு, இதை வரலாம் பார்க்காத, நான் வரேன் இரு அப்படின்னு லூஃபி எப்படியோ உள்ளே பூந்து கத்தியும் பிடுங்கி தூக்கி போட்டு ஜேகேவை பிடிச்சி கேட்குறாரு. என்னடா ஆச்சு? என்னடா லூஸு மாதிரி அங்கங்கே பேப்பர் இது பேனான்னு ஏதோ பண்ணி வச்சுன்னுருக்க, ஸ்டோரி எழுதுறேன்ட்டு நீ பைத்தியம் ஆகிட்டியான்னா? ஆகிட்டா மச்சான், பைத்தியம் ஆகிட்டாடா. என்னால் முடியல மச்சான், சத்தியமாக முடியலடா. அவளை நான் நம்புகிறேன். எனக்கு அவள் இருக்கும்போது என் கண்ணில் ஒரு பக்கம் தேனாக இருக்குடா. தேனில் என் கண் அப்படியே முழுகுது. இன்னொரு கண்ணில் வலியாக இருக்குடா. ஏன்னா அது எதுவுமே உண்மை இல்லைல்ல. அதனால் 2த்துக்கும் நடுவில் நான் எப்படா கனவுலாம் காண்றது? ரோசி மச்சான், எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் அந்த விஷயம் அது உண்மையும் இல்லை. எனக்கு அவள் வேணும்டா, எனக்கு அவள் வேணும். எனக்கு தேடி விட்றான் மச்சான். அவன் எங்கே போனா என்ன பண்ணுறான் எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஜேகே என்னடா வளர்ற மச்சான்? நான் இருக்கல, என்னடா ஆச்சு? எனக்கு வேணும் மச்சான். அவள் எங்கே இருக்கா? அவள் என் வலிக்குள்ளே தான்டா இருக்கா. என்னோட வலிடா அவள். நான் அப்படியே அவள் வேணும் கதறல, அதான்டா அதான் அவள். யாருடா? யாரை பற்றிடா பேசுகிற? டேய் அதான்டா அந்த மயிறு கிவிடா, என் தும்பிடா அவ. டே ஜேகே, அது அந்த கேரக்டரா? கேரக்டர் இல்லைடா, அவன் என் பொண்டாட்டி. கேரக்டர் இல்லை, பொண்டாட்டிடா. டே ஜேகு மென்டலு, அந்த புக்கில் இருக்க கேரக்டரு நீ எழுதுகிற ஹீரோயின்ரா அது. அவன் என் பொண்டாட்டிடா. அவள் இங்கே தாண்டா இருப்பா. இரு உனக்கு வேணா நான் டெமோ காட்டவா? நான் நினச்சா அவள் வருவா, இரு அப்படின்னு ஜேகே கடன்னு பாத்ரூம்குள்ளே போய் பக்கெட்டாக தண்ணி எடுத்து அவரை ஈரம் பண்ணிக்கிறாரு. இதை பார்க்க லூஃபிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பாரு நான் நினச்சிட்டேனா, இப்போ வருவா பாரு. டே எங்கடி இருவ தும்பிங்க, வாடி வேணே. எங்கடி இருவ? ஐயோ எங்கடி போனேன் எனக்கு தெரியடி. தும்பி வந்துடுறி. இப்போ பாரு நான் எழுதுவேன் பாரு. எழுதும் போது வந்துடுவா. அவள் வருவாடா. மச்சான், வருவாடா. இப்போ ஜேகே அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறாரு. இதனால தான் ஜேகேவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதை நினச்சா
லூஃபிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் டேஸ்லேயே அந்த ஸ்டோரிஸ் அது எல்லாத்தையுமே கலைச்சி அங்கேருந்து அது இல்லாத தடயமே இல்லாத மாதிரி லூஃபியும் அந்த ரூமெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ ஜேகேவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வீடே மாறி இருக்கு. எங்கடா என்னடா வீடு இது? முந்துதான் மச்சான் புதுசு. இதுக்கப்புறம் அந்த வீடுலாம் வேணாம். ஓகே, இது ஒரு மாதிரி பிளாக் கலர் தீம். ஸோ உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிளாக்கே பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒரு கலர் பிடிக்குமே. டே ஜெகே, நீ முடின்னு வந்துவார். நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி இருளோன்னு. உனக்கு பிடிக்கும்டா. அடி இதே தானே பொண்ணு சுத்துவேன். ம் சரி, நீ இங்கே வந்து கிளம்பு. சரி, கிளம்புறேன். இப்போ லூஃபியும் கிளம்பிட்டாரு. இப்போ ஜெக்கி தான் விண்டோவை பார்த்து உட்காந்துட்ருக்காரு. அங்கே மேகங்கள்லாம் போயிட்டுருக்கு. உன்னை மறந்துட்டேன்னு நினச்சின்னு இருக்காங்க போலடி தும்பி. நீ எப்படி நான் உன்னை மறப்பேன்? நீ இங்கே இருக்கடி, ஜேகுக்குள்ளே இருக்க. இப்போ கூட என் பக்கத்தில் தான் இருப்ப, எனக்கு நல்லா தெரியும். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். வேணும்னு பண்ணுறலடி, எனக்கு தெரியும்டி. வேணும்னு தான் பண்ணுறேன். உனக்கும் வலிக்கும்ல. சே, நானும் மனுஷியாக இருந்தா ஜேகே கூட வாழ்வேன்னு. உனக்கும் வலி இருக்கும்ல. உன் வலி எப்படி இருக்கும்னா தெரிஞ்சதே இல்லடி. தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. தெரிஞ்சுப்பேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள். இப்போ டேஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே உட்காந்துட்ருக்காரு டிவி பார்த்துட்டு. இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா அது கேம் விளையாடின்னு இருக்கும்போதே. இப்போ கதவு திறக்கிறாரு. சில்லுன்னு ஒரு காற்று. பார்த்தா முன்னாடி ஒயன் அப்படி ஒரு ஒயிட் கலர் அனாக்களி போட்டுட்டு சும்கா போட்டு பொட்டு வச்சு கையில் ஒரு மாதிரி பேப்பர்லாம் இருக்குது. ஏதோ புக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி லைட்டாக நனைஞ்சு போயிருக்கா. ஜேகே அப்படியே நிற்கிறாரு. இது அந்த ஜங்குக் ரைட்டரோட வீடு தானே? நீங்கள் ஜேகேவா? ஆமாம், நான் தான். கொஞ்சம் உள்ள மட்டும் வந்துக்குவா, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. வாங்க வாங்க. இப்போ ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஹாய், இது மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும். நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா எழுதுறதும் இல்லையாமே. பட் நீங்கள் எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்டோரி எழுத முடியுமா? இல்லை, நான் எழுதுதில்லை, நீங்கள் வெளியே போங்க. இல்லை சார், ஒரே ஒரு வாட்டி எனக்காக அந்த ஸ்டோரி ரைனின்னு ஒரு புக்கு எழுதுறீங்களே, அது பப்ளிஷ் பண்ணிவிட்டு பாதி எழுதவே இல்லை. அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லை. நல்லா முடியாது, வெளியே போங்க. இல்லை, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், நான் தானே கேட்குறேன். தும்பி வெளியே போடி. ஆனாண்டி, போதும்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? இப்போ நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க, உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. சார், என்னாச்சு? இங்கே பாருங்கம்மா, நான் அதெல்லாம் எழுதுறது விட்டுட்டேன். இங்கே வந்து போயிடுங்க, புரியுதா? இல்லை, வெளியே போடி, யாரும் உன்னை சேர்த்தாங்க அப்படின்னு ஜேகே வெளியே துரத்திடுறாரு. இப்போ நீங்கள் தான் போரிக்கு பையன். மழையில் நனையிறாளே இந்த பொண்ணு, ஒரு டவல் கொடுப்போம், கொஞ்சம் கெஞ்சிராளே, ஒரு எதனா அறிவு இருக்கா? சாடிஸ்ட்டு இவனா இந்த மாதிரி சூப்பரான புக் எழுதுனா? சீச்சி, அந்த கதையில் வர பொண்ணு மாதிரி சும்மா ட்ரெஸ் போட்டேன், பார்த்தா எனக்கே நல்லா இருக்கே. காமிச்சா ரொம்ப பண்ணுறான். சரி, ஓகே, வேறு யாருக்கிட்டையும் இந்த கதையை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இந்த புக்கோட பெரிய ஃபேன் தான். இதை எழுதவே மாட்டான்னு இவனை கண்டுபிடிச்சி வந்தா இவன் என்னடானா இப்படி துரத்துறான். வருவேன், உன்னை விடமாட்டேன். ஒரு நாள் இந்த கதையை நீ கம்ப்ளீட் பண்ணுவாடா. இப்போ சீங்க அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. திரும்பி வந்துருக்கல, திரும்பி தேடி வந்துருக்க. என்னாடி, ஒரு வேளை அவதானா? அவளே தான். இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் என்னன்னே புரியாமல் இருக்குது. அவருக்கு சொல்ல வேர்ட்ஸே இல்லை. அண்ட் இப்போ ஜேகே கொஞ்சம் டேஸ் கழித்து அந்த டேபிள் மேலே உட்கார்றாரு, அந்த சேர் போட்டு. ஏன்னா அவர் கதையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக சிரிச்சுட்டே ஆரம்பிக்கிறாரு.
ஏன்னா அவருக்கு அந்த தும்பி ரியல் லைஃப்லேயே வந்துடுச்சு. ஸோ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவர் லைஃப்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ கொஞ்ச டேஸில் அந்த புக்கையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கில் நிறைய உங்களை பற்றி தான் எழுதிட்டுருக்கு. லைக் நீங்கள் அவரை தேடி வர மாதிரியும் அது மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ ஜேகே கிட்ட தான் போகிறீங்க. மா அதை புக்கே எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எவ்வளோவா? இப்போ 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியல, உங்களை பற்றி விசாரித்தேன். இந்த கதையால் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் நம்புனீங்க. அதனால் கொஞ்ச நாளாக நீங்கள் எழுதுறதை நிறுத்திட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டானா? ஒத்தா இவனுக்கு அதே வேலை. இல்லை இல்லை, இந்த கதையை படித்த நானும் ஒரு இதுதான். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த பையன் கேரக்டர் அவன் இருக்கிறத நான் நம்பினேன். அவன் என்னை பார்த்துப்பான் நான் நம்பினேன். அது மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதான் என்ன சொல்ல வர? நீங்கள் யோசித்த மாதிரி நானும் யோசிச்சுருக்கேன். அதான் அதுக்கு நீங்கள் தானே ஜேகே அந்த கதையில் இருக்கிறது, அந்த கேரக்டர் தானே நீங்கள் உண்மையாகவே? ஆமாம், நான் அந்த கேரக்டரு. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை, அதில் இருக்க ஆட்டிடியூடும் நீங்கள் கொடுக்குற ஆட்டிடியூடும் சிமிலர். ஸோ அதான். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்போ ஜேகேக்கு அப்படியே அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரியே இருக்குது. வானாண்டி ஜேகேம்மா, வானா தும்பி, வானாண்டிம்மா. ஆனால் எனக்கு புரியுது. அது இங்கே பாரு கிட்ட இருக்கும். வேணாம், அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கும் வேணும் அந்த கதையில் இருக்க மாதிரி. நீங்கள் என்ன இமேஜின் அப்படி நினச்சி வருத்தப்பட்ட மாதிரி நானும் வருத்தப்பட்டிருக்கேன். இது ஒரு மாதிரி லூஸ் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது என்ன மாதிரி லவ்லாம் எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் வேணும். நீங்கள் ஏதோ சொல்லியிருப்பீங்கள, நீயும் வேதனைப்பட்டிருப்பல்லடி, இது மாதிரி உண்மையே இல்லைல்ல, உனக்கும் கஷ்டமாக இருக்கும்லடின்னு. இப்போ ஜேகேக்கு அப்படியே பிளாங்காக ஆகுது. உனக்கு எப்படி தெரியும்? தெரியல, எனக்கு ஏதோ குரல் கேட்ட மாதிரிலாம் இருந்தது. நானும் வேதனைப்பட்டிருக்கேன். நீங்கள் புலம்பும் போதெல்லாம் நானும் உண்மையாக இருந்திருக்கலாமோ, ஜேகேக்கு வலி கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ, இமேஜினாக இல்லாமல் இருந்திருக்கலாமோ, அந்த ஸ்டோரியில் வராத பொண்ணாக இருந்திருக்கலாமோன்னு. என் வலி யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு புரிஞ்சுது. ஓயனே இங்கே நான் பாரு. நீ எனக்கு புரியல, நீ என்ன பேசுகிற? எனக்கும் புரியல. எனக்கு தெரியல ஜேகே, நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு கேரக்டர், அது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இல்லை அது ஜஸ்ட் கேரக்டர் தான். நான் திருந்திட்டேன். திரும்பியும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, புரியுதா மிஸ் ஒயன்? போயிடுங்க வெளியே. ஜங்குக்கா வேணாண்டி. ஜங்குக்கா, நீ சொல்ல கேட்க மாட்ட. இப்போ ஜேகே சடனாக உங்களை இழுத்து லிப் லாக் பண்ணுறாரு. எப்படி ஆண்டி என்னை விட்டு போனேன்? நீ இருக்கடி, எனக்கு தெரியும், நீ நான் நம்பினேன். ஜேகேம்மா, நானும் எப்படி வந்த? லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூ எனக்கு லவ் யூ டு. வா கட்டி பிடிச்சிக்கோ, கட்டி அனுச்சிக்கோ. என் புருஷனை விட்டு எங்கே போனேன் நீ? நான் எப்படி ஆகிட்டேன்னு தெரியுமா? ஜங்குமா, லவ் யூ டூ. நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயுமே போகல. லவ் யூ டூடி பொண்டாட்டி. வா, எனக்கு கல்யாணம் பண்ணி வா போகலாம். நான் தாலி கட்டுறேன், ரெடி ஆகுது. அப்பா இருக்காரு. அப்பாவா? அவங்க எடுக்கிறாண்டி. வேறு தொண்டெல்லாம் கவுது. நீ உண்மை வந்துட்டேன்னு எனக்கு மாடு ஷுவர் ஆகுது. எனக்கு தாலி கட்டணுவா? இப்போயும் உன்னை ஏற்றுக்கிறேன். திடீர்னு மறைச்சிட்டேன்னா இங்கே என்னங்க, நான் மறைய மாட்டேன், உண்மையாக தான் இருப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ, வேலையாகுது. இல்லை, ஒன்று கேட்கட்டா? நம்மளுக்குள்ள ஒன்று நடந்தது. அது உனக்கு நீ சொன்னல கனவாக வருது. கனவுல நீங்கள் சொன்ன மாதிரி நான் நினச்சதெல்லாம் உனக்கு கனவாக வந்திருக்கு. அப்போது நீங்கள் என்கிட்ட தப்பாக ஏதாச்சும் அதுவும் வந்துச்சா? அது ஆமாம், அன்றைக்கி மழையில் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த புக்கில் எழுதின மாதிரி அது உனக்கு வந்துருக்காடி? ம். ஆ, எனக்கு அது தெரியல. விட்றீங்களா? அப்போது இன்னைக்கு ஆ இல்லை, அது இமேஜின். இது நீ ரியலா எப்படி அது பண்ணலாமா? வேண்டாமே, வேணுமே. லவ் யூடி, லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜேகே ஹக் பண்ணி அப்படியே சோஃபாவில் விழுறீங்க. இதோட கண்டினியூவாக நான் அன்கட்டில் போடுறேன்டா. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லிட்டு போங்க. அண்ட் கண்டிப்பாக நான் சொன்ன சாங் நீங்கள் கேட்டே ஆகணும், இந்த பாட்டோட சாங். ஓகேவா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் எனக்காக மட்டும் இந்த ஒன் ஷாட் கேட்ட உடனே நீங்கள் இந்த சாங் கேளுங்க. கேட்டக்கப்புறம் எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் மட்டும்தான் ஞாபகம் வரும். இந்த ஒன் ஷாட்டில் பெயின், லவ் ரெண்டுமே இருக்கும். அண்ட் அது ஜெக்கேயோட இடத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகே, லவ் யூ ஆல், பாய்.